எல்லாருக்கும் வணக்கம். துறை மாறி வேலை செய்வது ஏன் அப்படின்ற கேள்வி நிறைய மக்கள்கிட்ட இருக்கு. அது என்ன துறை மாறி வேலை செய்வது ஏன் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் படிச்சது பிகாம், எம்காம், சிஏ, ஆடிட்டிங் படிச்சேயா. ஆனா நான் வேலை செய்யறது பாத்தீங்கன்னா எங்க அப்பா பண்ற பிசினஸ்ல போய் உட்காந்து கடைசியில அந்த பிசினஸ் நான் பாத்துட்டு இருக்கேன். நான் ஆடிட்டிங் தொழிலே பண்ணல, இல்ல ஆடிட்டிங் சம்பந்தமா வேலைக்கே போகல. இதெல்லாம் ஏன் எனக்கு நடக்குது அப்படின்ற சில பேருக்கு சில கேள்விகள் வரலாம். இது ஒரு உதாரணம் தான் சொல்றேன். இதே மாதிரி பல ஃபீல்டு இருக்கு. சில பேர் மெக்கானிக்கல் படிச்சிருப்பான், திடீர்னு பார்த்தா சாஃப்ட்வேர்ல போய் உட்காந்து கோல் அடிச்சுட்டு இருப்பான், அதாவது ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா சிவில் படிச்சிருப்பாங்க, சைட் இன்ஜினியர் ஆகலாம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆகலாம், பெரிய ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் ஆகணும். புதுசா நம்ம ஆர்கிடெக்ட் ஃப்ரேம் பண்ணி புது பில்டிங் டிசைன் எல்லாம் கொண்டு வரணும் இது சிவில் ஃபீல்டுல அப்படிங்கிற மாதிரிலாம் பல கற்பனையில படிச்சிருப்பான். நல்லா தான் படிச்சிருப்பான். ஆனா திடீர்னு பாத்தீங்கன்னா வேலைன்னு வரும்போது வேற ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஃபீல்ட்லயோ இல்ல ஹார்ட்வேர் சம்பந்தமாவோ வேற ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இப்படி ஆடிட்டிங் படிச்சவன் தப்பா அப்பாவோட பிசினஸ் பண்றது, சிவில் படிச்சவங்க சாஃப்ட்வேருக்கு போறது, மெக்கானிக் படிச்சவங்க சாஃப்ட்வேருக்கு போறது, ஓகேவா? இப்படி பல மாதிரி ஏன் நடக்குது? அதாவது படிச்சது ஒண்ணு வேலைக்கு ஒண்ணு ஏன் போறாங்க? இதுக்கெல்லாம் ஜாதகத்துல காரணம் இருக்குமா அப்படின்னா நிச்சயமா காரணம் உண்டு. ஜாதகத்தில் எல்லாத்துக்கும் காரணம் உண்டு, இதுக்கும் காரணம் உண்டு. சோ இப்படி எல்லாம் ஃபீல்டு மாதிரி யாரு வேலைக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு தசை நடக்கும் ஜாதகத்துல, அப்ப அந்த துறையை அவங்க தேர்ந்தெடுத்து படிப்பாங்க. ஒரு தசைக்கும், அதாவது ஒரு தசையும் ஒரு கிரகத்தின் அடிப்படையில் தான் நடக்கிறது. அந்த கிரகத்திற்கு ஒரு காரகத்துவம் உண்டு, அதாவது தொழில் காரகத்துவம் உண்டு. அந்த தொழில் காரகத்துவத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க படிப்பை தேர்ந்தெடுப்பாங்க. உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சிவில குறிக்கக்கூடிய கிரகம் செவ்வாய், ஓகேவா? அந்த செவ்வாய் தசை நடத்தும் போதோ இல்ல செவ்வாயோட இணைந்து மற்ற கிரகங்கள் தசை நடத்தும் போதோ, அதாவது செவ்வாய் தொடர்புடைய ஒரு கிரகம் தசை நடத்தும் போது நிச்சயமா அவங்க சிவில் ஃபீல்டை தேர்ந்தெடுப்பாங்க படிக்கும்போது. ஒருவேளை அந்த படிப்பு முடியும் போது அந்த செவ்வாய் தசை முடியுது அப்படிங்கிற பட்சத்துல, ஓகேவா, அடுத்தது என்ன வரும்? ராகு தசை வரும்போது என்ன நடக்கும்? திடீர்னு ஒரு குடும்ப சூழ்நிலை, கடன் அதிகமா இருக்கலாம். சரி, அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாரு, நம்ம எவ்வளவு நாள் சிவில்ல எப்போ சாதாரண ஒரு சைட் இன்ஜினியர் ஆரம்பிச்சு எப்போ சம்பாதிக்கிறது, திடீர்னு நிறைய சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி ஏதாவது ஒரு ஐடி ஜாப் கிடைக்குது அப்படின்னா, அது ஃபாரின்ல கிடைக்குதுன்னா அதுக்கு ஐடி ஜாப் நிறைய சம்பளம் அப்படின்ற மாதிரி, சிவிலோட அதிக சம்பளம் அப்படிங்கிற மாதிரி இங்க சொல்ல வரல. ஒரு ஃபாரின்ல திடீர்னு ஒரு ஐடி ஜாப் கிடைக்குது, ஓகேவா? ஃபாரின்ல சிவில் ஜாப் கிடைச்சா போலாம் தான், ஆனா ஒரு ஐடி ஜாப் தான் கிடைக்குது. அப்படிங்கிறப்ப என்ன பண்றாங்க, சரி ஐடி ஜாப் எடுத்துக்கோ, நிறைய மணி தேவை ஃபேமிலிக்கு அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்து ஐடி ஜாப்புக்குள்ள போவாங்க, நிறைய சம்பாதிப்பாங்க. சோ இப்படி ஏதோ ஒரு சூழ்நிலைகள் என்ன பண்ணும், அந்த தசாபுத்தி மாறும் பொழுது படிக்கும்போது ஒரு தசை நடக்கும், படிப்பு முடிச்சதுக்கு அப்புறம் வேற ஒரு தசை நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா இன்னொரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அதுக்குள்ள போயிட்டு நிறைய சம்பாரிச்சு வாழ்க்கையை நகர்த்துவாங்க. ஆனாலும் அவங்களுக்குள்ள ஒரு கவலை இருந்துகிட்டே இருக்கும், நம்ம படிச்சது ஒண்ணு வேலை செய்யறது ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை தவிர்க்க முடியாது. நன்றி, வணக்கம்.